வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். எல்லையில் இந்திய வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் எதிர்க்கட்சிகளின் ஆவேசத்தால் 3வது நாளாக முடங்கியது பார்லிமென்ட். தனக்கு கிடைத்த தகவலையே பார்லிமென்டில் தெரிவித்ததாக அந்தோணி விளக்கம். பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து ஆலோசனை. தமிழகத்தில் புதிதாக 5 ITIக்கள். முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. விரிவான செய்திகள். இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமைச்சர் அந்தோணி அறிக்கை அளித்ததாகவும் அதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டதால் 3வது நாளாக பார்லிமென்ட் அலுவல்கள் முடங்கின. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லையில் திங்களன்று நள்ளிரவில் 5 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவம் செவ்வாயன்று காலையில் அறிக்கை விடுத்திருந்த நிலையில் இது தொடர்பாக மாலையில் பார்லிமென்டில் அறிக்கை அளித்த ராணுவ அமைச்சர் AK அந்தோணி பாகிஸ்தானிய ராணுவ உடையில் வந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். ராணுவ அமைச்சரும் ராணுவமும் முரண்பாடான கருத்துக்களை கூறிய விவகாரம் பார்லிமென்டில் புதனன்று எழுப்பப்பட்டது. லோக்சபா கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் பேசுகையில் பாகிஸ்தான் ராணுவம் மீது தவறில்லை என்று ராணுவ அமைச்சர் அந்தோணி நற்சான்றிதழ் கொடுப்பதாகவும் குற்றவாளியை நிரபராதியாக சித்தரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டுக்கு தவறான தகவலை கூறிய அந்தோணி மீது உரிமை மீறல் நோட்டீஸை பாரதிய ஜனதா MP யஷ்வந்த் சின்ஹா அளித்தார். மேலும் அந்தோணி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் வலியுறுத்தி கடும் அமளியிலும் ஈடுபட்டனர். அதனால் சபையை பகல் 12 மணி வரைக்கும் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போது வீரர்கள் கொலை, ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளால் சபை மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் அந்தோணியின் முரண்பாடான அறிக்கை விவகாரம் எழுப்பப்பட்டது. ராஜ்யசபாவில் இருந்த அந்தோணி முன்னிலையில் பாரதிய ஜனதா MPக்கள் ரவிசங்கர் பிரசாத், வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் சரமாரியாக கேள்விகள் எழுப்பினர். Defense Ministry says Pakistani army and Minister says people in Pakistani army uniform. All right, fine. You've made your point. Thank you. The Defense Minister has let down the country. He must clarify and he must apologize to the nation through the parliament because he has let down the country and he has taken the line of Pakistan. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி தர வேண்டும் என பாரதிய ஜனதாவினருடன் சமாஜ்வாடி கட்சியினரும் இணைந்து கோஷங்கள் எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக ராஜ்யசபா தலைவர் ஹமீத் அன்சாரி சபையை ஒத்திவைத்தார். மீண்டும் ராஜ்யசபா கூடிய போதும் கடும் அமளி நீடித்ததால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. திங்களன்று துவங்கிய மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக 3வது நாளாக புதனன்று முடங்கியுள்ளது. ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது பற்றி தனக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பார்லிமென்டில் அறிக்கை அளித்ததாக அந்தோணி விளக்கம் அளித்துள்ளார். ராணுவ அமைச்சர் அந்தோணி மன்னிப்பு கேட்க வேண்டுமென இரு சபைகளிலும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து ராஜ்யசபாவில் அந்தோணி புதனன்று பிற்பகலில் விளக்கம் அளித்தார். தனக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே இந்திய ராணுவத்தினர் மீது பாகிஸ்தான் ராணுவ சீருடை அணிந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தேன் என்று அந்தோணி விளக்கம் அளித்தார். தளபதி பிக்ராம் சிங் புதனன்று காலையில் பூஞ்ச் மாவட்டத்துக்கு சென்றிருப்பதை சுட்டிக்காட்டிய அந்தோணி தளபதி கூடுதல் தகவல்களை அளித்தால் அந்த தகவல்களையும் சபைக்கு தெரியப்படுத்துவதாகவும் அந்தோணி கூறினார். அந்தோணியின் விளக்கத்தை பார்லிமென்டில் எதிர்க்கட்சியினர் நிராகரித்தனர். இதையடுத்து இப்பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து அந்தோணி விளக்கம் அளித்தார். அந்தோணி அறிக்கையால் ஏற்பட்டுள்ள பார்லிமென்ட் முட்டுக்கட்டையை நீக்குவது தொடர்பாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா, அருண்ஜேட்லி ஆகியோரை பிரதமர் புதன்கிழமை மாலையில் சந்தித்து பேசுகிறார். பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு எதிராக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பதவி விலக வேண்டும் என இந்திய வீரர்களின் குடும்பத்தினர் வலியுறுத்தினர். பாகிஸ்தானிய ராணுவத்தினரால் காஷ்மீர் எல்லையில் திங்களன்று நள்ளிரவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சாம்பு சரண் ராய், ரகுநந்தன் பிரசாத், பிரேம்நாத் சிங், விஜய்குமார் ராய் ஆகிய 4 வீரர்கள் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் குடும்பத்தினருக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். 5வது வீரர் பண்டலிக் மானே மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர்.
வீரர்கள் கொல்லப்பட்டதை அறிந்த குடும்பத்தினர் கதறி துடித்தனர். ஏற்கனவே பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போது 5 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று வீரர் ரகுநந்தன் பிரசாத்தின் குடும்பத்தினர் குறை கூறினர். भाई पे गर्व है, एक देश के लिए वो शहीद हुए. ये सरकार को चुप मानते हैं, सरकार निहत्था है, कोई एथी नहीं कर रहा है, कोई एथी नहीं ले रहा है, एक्शन नहीं ले रहा है. इससे पहले भी कई बार हमला हो चुका है और फिर भी सरकार चुप बैठी है, चूड़ी फान कर बैठी है, कोई काम करना नहीं चाहती है. ரகுநந்தன் பிரசாத்தின் தந்தை கூறுகையில், பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மத்திய அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். सरकार को चाहते हैं कि इस्तीफा दे देगी. इस सरकार चलने वाली नहीं है, शायद दुश्मन को पोस रही है. இதனிடையே பூஞ்ச் எல்லையில் நிலவரத்தை நேரில் ஆராய்வதற்காக ஜம்முவுக்கு வந்த தலைமை தளபதி பிக்ரம் சிங் ஜம்முவில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த 5 ராணுவ வீரர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். நடப்பு கல்வியாண்டில் 26 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 5 ITI நிலையங்கள் உருவாக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் தற்போது 62 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருவதாகவும் 43 பொறியியல் மற்றும் 20 பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 5 இடங்களில் 5 புதிய ITI களை 26 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 2013-2014 கல்வியாண்டு முதல் செயல்படுத்த ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை, தேனி, போடி, தஞ்சை திருவையாறு, நெல்லை ராதாபுரம், விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைகின்றன. மற்றொரு அறிக்கையில், ஓய்வூதியதாரர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதி கடந்த ஆண்டு 25,000 35,000 ரூபாயாக உயர்த்தியதைப் போல் நடப்பாண்டில் 35,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்காலில் ஆகஸ்ட் 9 முதல் ஜனவரி 8 வரை 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற தண்ணீர் திறந்துவிடவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். குஜராத் லோக் ஆயுக்தாவாக நியமிக்கப்பட்ட நீதிபதி ஆர்ய மேத்தா பொறுப்பேற்றுக் கொள்ள திடீரென மறுத்துள்ளார். குஜராத் மாநில லோக் ஆயுக்தா பதவி கடந்த 2003 ஆண்டிலிருந்து காலியாக இருக்கிறது. அந்த பதவிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர்ய மேத்தாவை கடந்த 2011 ஆண்டு கவர்னர் கமலா நியமித்தார். குஜராத் அரசை கலந்தாலோசிக்காமல் மேத்தா நியமிக்கப்பட்டதாக முதல்வர் நரேந்திர மோடி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நியமனத்தை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் குஜராத் மாநில அரசு வழக்கு தொடர்ந்த போதும் லோக் ஆயுக்தா நியமனம் செல்லும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனாலும் லோக் ஆயுக்தா நியமனத்தை அரசிதழில் குஜராத் அரசு வெளியிடவில்லை. இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக கவர்னர் கமலாவுக்கு மேத்தா அனுப்பியுள்ள கடிதத்தில் லோக் ஆயுக்தாவாக பதவியேற்க தனக்கு விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளார். லோக் ஆயுக்தாவாக தான் பதவியேற்பதை மாநில அரசு விரும்பாத போது எதிர்காலத்தில் அரசிடமிருந்து எந்த ஒத்துழைப்பும் கிடைக்காது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள நீதிபதி மேத்தா, அதனால் லோக் ஆயுக்தா பதவியிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமென அந்த கடிதத்தில் கவர்னரை வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 135 அடியாக உயர்ந்துள்ளதால் இடுக்கி மாவட்டத்தில் கேரள அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரள மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. 142 அடி வரை தண்ணீர் தேக்கக்கூடிய நிலையில் கேரள அரசின் பிடிவாதத்தால் தற்போது முல்லை பெரியாறு அணையில் 136 அடி வரை மட்டுமே நீர் தேக்கப்படுகிறது. புதனன்று அணையின் நீர்மட்டம் 135 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் முல்லை பெரியாறு கரையோர பகுதியில் வசிக்கும் இடுக்கி மாவட்ட மக்களுக்கு கேரள அரசு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லை பெரியாறு ஆற்றுப்பாசன பகுதியான தேனி மாவட்டம் கம்பம், சின்னமனூர், உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் ஆற்றில் குளிக்க மாவட்ட கலெக்டர் பழனிசாமி தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். அணையின் நீர்மட்டம் 136 அடியாக உயரும்போது இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
திருச்சி பொன்மலை காய்கறி சந்தைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் எரிந்து நாசமடைந்துள்ளன. திருச்சி மாவட்டம் பொன்மலை கம்பிகேட் பகுதியில் காமராஜர் பெயரில் தினசரி சந்தை இயங்கி வருகிறது. இந்த சந்தையில் காய்கறிகள் மற்றும் இறைச்சி விற்கப்படுகிறது. 100 கடைகள் உள்ள இந்த சந்தைக்கு புதன்கிழமையன்று அதிகாலை மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்து சென்றனர். அதிகாலை என்பதால் காற்றின் வேகத்தில் தீ மளமளவென கடைகள் முழுவதும் பரவியது. இதில் 60க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து நாசமாயின. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். இது பல வருஷங்களா இறங்கிட்டு இருக்கு சார். 40-50 வருஷமான பழமையான மார்க்கெட் இது. ஒவ்வொரு கடையிலையும் 50,000 10,000 வரைக்கும் சரக்குகள், 20,000 சரக்கு ஃபுல்லா இருந்திருக்கு. இதே மாதிரி சண்முகா தேட்டர் கிட்ட 2 கடையை கொளுத்தி விட்டுட்டு தான் அந்த அணைச்சிட்டு இங்க வரக்காட்டி இந்த மார்க்கெட் திருப்பி பயிராயிருக்கு. இது நாங்களா வியாபாரிகளும் அந்த தீயணைப்பு படைங்க இவங்களால சேர்ந்து விடாம முயற்சினால இந்த கடையை அணைச்சிருக்கோம். இந்த தீ விபத்தில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் எரிந்து நாசமடைந்துள்ளதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி வகுப்புகளை துவக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணி புறப்பட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆங்கில பயிற்று மொழி பிரிவுகள் துவக்கப்பட்டுள்ளதை எதிர்த்தும் அரசு பள்ளிகளில் ஆய்வுக்கூடம், விளையாட்டு திடல், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்வழி கல்வி கூட்டு இயக்கத்தின் சார்பில் புதனன்று சென்னை மன்றோ சாலையிலிருந்து கோட்டையை நோக்கி கோரிக்கை பேரணி துவக்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்ட வகுப்புகளை தொடங்குகிறது. இதன் மூலம் இதுவரை தமிழை பயிற்று மொழியாக கொண்ட வகுப்புகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு காலப்போக்கில் தமிழ் பயிற்று மொழி வகுப்புகள் அரசு பள்ளிகளில் கிடையாது என்ற நிலையை உருவாக்க உள்ளார்கள். கோட்டை நோக்கி பேரணியில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்டோரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை வாகனங்களில் ஏற்றி அப்புறப்படுத்தினர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 152 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,992 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,624 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 90 காசுகள் குறைந்து கிராம் 44 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,530 ரூபாயாக இருந்தது. தொழில் நகரமான கோவை மாநகரில் கார்களை நிறுத்தி வைக்க ஏற்படுத்தியுள்ள ஸ்மார்ட் பார்க்கிங் முறை பொதுமக்களை கவர்ந்துள்ளது. கோவையில் மட்டும் தினமும் சராசரியாக 1000 வாகனங்கள் புதியதாக தருவிக்கப்படுகின்றன. வணிக வளாகங்கள் மட்டுமின்றி நகர்ப்பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளினாலும் சாலைகளில் வாகனங்கள் ஆக்கிரமிக்கின்றன. இதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இப்பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்பது குறித்து பொறியியல் பட்டதாரி மோகன்குமார் என்பவர் பல நாட்களாக யோசித்து வந்தார். இணையதளத்தில் தனது தேடல்களை துவக்கினார். கொரியாவின் நெருக்கடி மிகுந்த பகுதி மற்றும் ஷாப்பிங் மால், தொழிற்சாலை உள்ள இடங்களில் வாகனங்களை பாதுகாப்புடன் நிறுத்த அடுக்குமாடி வாகன நிறுத்த லிப்ட் வசதிகள் உள்ளதை கண்டறிந்தார். அந்நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அந்நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து இந்தியாவிலேயே முதன்முறையாக கோவையில் இதற்கென தனி தொழிற்சாலையை உருவாக்கினார் மோகன்குமார். இது முதல் முறையா இந்தியாவில் வெர்டிகல் ரோட்டரி ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு கொரியன் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சருங்க. இதுக்கு 16 அடிக்கு 21 அடியில 16 கார் நிறுத்தக்கூடிய வசதி உண்டு. மொத்தம் 320 மீட்டர் சுற்றளவில் குறைந்தபட்சம் 45 அடி முதல் தேவைக்கேற்ற அளவில் 2 கார்கள் நிறுத்தும்படியாக ரேக் அமைக்கப்படுகிறது. இந்த தட்டுகள் கார்களின் சராசரி எடையை தாங்கும்படி உள்ளது. இந்த லிப்டை தேவைக்கு தகுந்தபடி இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். லிப்டுக்குள் காரை தவிர வேறு நபர்கள் நுழைய முடியாதபடி தடுப்பு முதல் அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் நிறைந்துள்ளது. இதுல வண்டி நிறுத்தினா என்ன ஆகுதுன்னா, பேசிக்கா தெஃப்ட் போறதில்ல, திருடு போறதில்ல, வண்டி எதுவுமே டேமேஜஸ் பேசிக்கா ஆகாதுங்க. இன்கேஸ் இன்னைக்கு இது போட்டாச்சு, நாளைக்கு இந்த இடத்துல பில்டிங் கட்டணும் அப்படின்னா இது பிரச்சனையே இல்லைங்க. ஸோ உங்களோட வேற பிரான்ச்சஸ் எதா இருந்தாலும் அங்க எங்களால் எடுத்துட்டு போய் ஷிஃப்ட் பண்ணி வைக்க முடியும். பொதுவாக கார்களுக்கான நிறுத்துமிடங்கள் வகைகளில் பாசில் பார்க்கிங், டவர் பார்க்கிங் என்ற 2 நடைமுறை உள்ளது. ஆனால் வெர்டிகல் பார்க்கிங் என்பது இந்தியாவில் கோவையில் தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.